ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எம்எஸ் ஆஃபீஸ். ஸோ இப்போ எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே ஸ்கூலில் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம், காலேஜில் யூஸ் பண்ணி பார்த்துப்போம், நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல கூட யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். அதெல்லாம் தாண்டி நம்ம பர்சனலாக யூசேஜ் அப்படின்னு வர்றப்ப இந்த எம்எஸ் ஆஃபீஸோட ஆக்சுவலி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது எம்எஸ் ஆஃபீஸோட அஃபிஷியல் ஒரிஜினல் வெர்ஷனை பற்றி. அதை நம்ம வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5000 ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கும், அதோட அஃபிஷியல் வெர்ஷன். பட் இந்த வீடியோவில் நம்ம அதை தான் மாற்ற போகிறோம். ஏன்னா இந்த வீடியோவில் எம்எஸ் ஆஃபீஸ்க்கு அப்படியே ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற ஒரு 3 சாஃப்ட்வேரை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 3+1 போனஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. மொத்தம் 4 விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4மே அதில் உள்ள அந்த ஒரிஜினல் எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே இப்போ நான் சொல்ல போகிற சாஃப்ட்வேர்ஸில் நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ல போகிற எல்லாமே ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். நீங்கள் எந்த விதத்துலையும் அதுக்கு பே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த சாஃப்ட்வேர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தென் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் அடிச்சிங்கன்னா தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம கிட்டத்தட்ட 3 விஷயங்களை எம்எஸ் ஆஃபீஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ்ஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ அது என்னென்ன அப்படின்னு நான் வரிசையாக சொல்கிறேன். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். இந்த லிஸ்ட்டில் நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போகிறது லிப்ரே ஆஃபீஸ். ஸோ இது கிட்டத்தட்ட எம்எஸ் ஆஃபீஸ் மாதிரியே இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். இது ஏன் கிட்டத்தட்ட எம்எஸ் ஆஃபீஸ் மாதிரியே அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் நீங்கள் ஆக்சுவலாக இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே இது எம்எஸ் ஆஃபீஸ் இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். லிட்டரலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே இது வேறு ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு தெரிஞ்சிடும். இதுலேயும் நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸில் யூஸ் பண்ண எல்லா விதமான ஃபீச்சர்ஸையும் இதில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் கூகுளில் போய்ட்டு லிப்ரே ஆஃபீஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே ஃபர்ஸ்ட் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் தான் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அதில் டவுன்லோட் டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் லிப்ரே ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா லிப்ரே ஆஃபீஸ் 7.2.0 இதை இப்போ கரண்ட்டாக லேட்டஸ்ட்டாக உள்ள வெர்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷன் வேணும்னு நினச்சாலும் நீங்கள் அதையும் கீழே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இங்கே லேட்டஸ்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணுறேன். இங்கே உங்கள் விண்டோஸ் 64-bit, அதாவது இப்போ நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணாலும் சரி, ஒருவேளை லினக்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை மேக் யூஸ் பண்ணாலும் சரி, 3க்குமே இந்த லிப்ரே ஆஃபீஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே உள்ள டவுன்லோடை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். ஸோ அது உங்களுக்கு லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 325 MB தான், ரொம்பவே கம்மி தான். ஸோ இது இப்போ டவுன்லோட் ஆகட்டும். ஆக்சுவலாக இப்போ நான் இதை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். லிப்ரே ஆஃபீஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து அந்த சாஃப்ட்வேரோட மொத்த ஒரு குட்டி கொலாபரேஷன் அந்த மாதிரி சொல்லலாம். இது நீங்கள் தனித்தனியாக வேர்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்டார்ட்டில் இங்கேயே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா லிப்ரே ஆஃபீஸ் மேத், இம்ப்ரெஸ், ட்ரா, கால்க், பேஸ் அப்படின்னு எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம இப்போ எம்எஸ் ஆஃபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ரொம்பவே காமனாக அதிகமாக யூஸ் பண்ணுற விஷயம் வேர்டு. ஸோ அந்த வேர்டோட ஆல்டர்னேட்டிவ் இங்கே லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை இங்கே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வேர்டில் உள்ள எல்லா கஸ்டமைசேஷனும் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வேர்டில் என்ன மேக் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கேயுமே ரொம்பவே ஈஸியாக அதில் எப்படி மேக் பண்ணிங்களோ அதே மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். தென் அடுத்து ஒருவேளை நீங்கள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எதுவும் போகணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இங்கே ஆப்ஷன் இருக்குது, லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ். இதை யூஸ் பண்ணி உங்களால் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸும் உங்களால் இங்கே ரெடி பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஓப்பன் ஆஃபீஸ். ஸோ இது ஏன் நான் சஜஸ்ட் பண்ணுறேன், ஏன் அதுவே யூஸ் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லிப்ரே ஆஃபீஸில் கிட்டத்தட்ட ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் ஒரு ஃபுல் வேர்ட் டாக்குமெண்ட் அதில் ரெடி பண்ணி ஒருவேளை அதை நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அலைன்மெண்ட் அதில் கண்டிப்பாக மாறும். ஆக்சுவலி அதை நானே ஃபீல் பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறேன். பட் இந்த ஓப்பன் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அலைன்மெண்ட் பிரச்சனைகள் எதுவும் வராது. அது மட்டும் இல்லாமல் இது எக்ஸாக்டாக அப்படியே ஒரு நம்ம எம்எஸ் ஆஃபீஸோட டிட்டோ மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி தான் கூகுளில் போய் ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்னு நீங்கள் டைப் அடித்து ஃபர்ஸ்ட் வர்ற அந்த சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு.
இதில் நீங்கள் ஐ வாண்ட் டவுன்லோடு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட மேக், லினக்ஸ், விண்டோஸ் 3க்குமே அவைலபிளாக இருக்கும். பட் விண்டோஸில் பார்த்தீங்கன்னா இங்கே 32 பிட் மட்டும்தான் இருக்கும், 64 பிட் இருக்காது. ஸோ இதுக்காக நீங்கள் 64 பிட் வெர்ஷன் இது கிடையாது, இது நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கிடையாது. இந்த 32 பிட் வெர்ஷனை வச்சே நம்மளால் 64 பிட்டில் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அஃபிஷியலாகவே உங்கள் 64 பிட்னு ஒன்று எதுவுமே கிடையாது இதில். இது விண்டோஸ்க்கு 32 பிட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும், 64 பிட் அவைலபிளே கிடையாது. இவங்க அப்படியே 64 பிட்னு எதுவுமே ரிலீஸ் பண்ணலை. நீங்கள் இதில் 32 பிட் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நார்மலாக கூகுளில் போய் ஓப்பன் ஆஃபீஸ் 64 பிட் அப்படின்னு போட்டிங்கன்னா நிச்சயமாக நிறைய சைட் வரும். பட் அது எல்லாமே அன்னோன் லிங்க்ஸ், அது பிரச்சனைக்குரிய லிங்க்ஸாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து 32 பிட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் 64 பிட் யூஸராக இருந்தால் கூட. அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். டவுன்லோட் ஃபுல் இன்ஸ்டாலேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே லோட் ஆகிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் வந்து லிப்ரே ஆஃபீஸை விட இது சைஸ் கம்மி தான் கிட்டத்தட்ட. ஸோ இது டவுன்லோட் ஆகட்டும். ஆக்சுவலாக இதுவும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணிட்டு காத்துறேன். இது வந்து ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டராக இருக்கும். எங்கே பார்த்தீங்கன்னா பேஸ், கால்க், ட்ரா, இம்ப்ரெஸ், மேத், ரைட்டர் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நான் ரைட்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட அப்படியே எம்எஸ் ஆஃபீஸ் மாதிரியே தான் இருக்கும். இது ரொம்ப ஒரு ட்ரஸ்டபுளான சாஃப்ட்வேர். ஏன் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, நிறையாவே இன்ஸ்டியூஷன்ஸில் எம்எஸ் ஆஃபீஸ்க்கு பதில் அதோட ஆல்டர்னேட்டிவாக இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் பேங்க்கில் கூட இந்த ஓப்பன் ஆஃபீஸை தான் ஒரு ப்ரைமரியான ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தென் இதில் நீங்கள் எவ்வளோ பெரிய டாக்குமெண்ட் அடித்து பொருள் அதை நீங்கள் வேர்ட்லேயே ஓப்பன் பண்ணால் கூட இதில் அலைன்மெண்ட் எதுவும் மாறாது. இதை நான் பர்சனலாக 2 சாஃப்ட்வேருமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ரெண்டையுமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை இந்த ரெண்டுமே வேண்டாம், எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் மாதிரியே வேண்டாம், பட் எனக்கு இந்த சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ண எனக்கு அவசியம் இல்லை, என் சிஸ்டம் ஸ்லோவாகிடுது, வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டான். அதுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. அங்கே தான் நம்மளோட கூகுள் வர்றாரு. கூகுள் இந்த இடத்துல என்னடா பண்ணுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸல், இந்த எம்எஸ் ஆஃபீஸில் பண்ணுற இந்த 3யுமே நீங்கள் கூகுள் ப்ரௌசர், கூகுள் க்ரோம்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு சைடில் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்துடும். இங்கே டாக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் டாக் ஓப்பன் ஆயிரும். அதாவது இது கம்ப்ளீட்டாக ஒரு ஆன்லைனான ஒரு மெத்தட். நீங்கள் இது ஆஃப்லைனில் யூஸ் பண்ண முடியாது. ஒருவேளை உங்கள்கிட்ட ஒய்ஃபை கனெக்ஷன் ரொம்பவே ஸ்டேபிளான கனெக்ஷன் எப்போவுமே கனெக்ட் ஆகி தான் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை உங்கள் ப்ரௌசரில் சைன்இன் பண்ணிவிட்டு இந்த டாக்ஸை யூஸ் பண்ணலாம். இதுவுமே கிட்டத்தட்ட எம்எஸ் வேர்டு மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் எந்த விதமான ஒரு சாஃப்ட்வேர் எதுவுமே உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட நெட்டு மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் உங்கள் கூகுள் ப்ரௌசர்லேயே நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வழக்கம் போல் ஏதாவது டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும் அப்படின்னா இது உங்களுக்கு சிஸ்டமில் ஃபிசிக்கல் ஃபைலாக சேவ் ஆகாது. உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டில் ட்ரைவில் தான் ஆட்டோமேட்டிக்காக இது சேவே ஆகும். ஸோ நீங்கள் அங்கேருந்து இதை நீங்கள் எங்கே வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு ஃபைலாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை ஒரு ஃபைலாகவும் டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்ஸும் இருக்குது. அதாவது ஸ்லைட்ஸ்னால் என்னென்னா எம்எஸ் ஆஃபீஸில் பவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ப்ரெசன்டேஷன்ஸையுமே நீங்கள் இங்கேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கும் இந்த கூகுள் ஸ்லைட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷீட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் எக்ஸலே நீங்கள் கிட்டத்தட்ட இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், ஆன்லைனில் ட்ரைவ்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 3மே கிட்டத்தட்ட ஒவ்வொரு மெத்தட் தான். இந்த 3மே நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எது உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த எம்எஸ் ஆஃபீஸ்க்கு 3 ஓப்பன் சோர்ஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை இது எதுவுமே எனக்கு வேண்டாம், கண்டிப்பாக எனக்கு எம்எஸ் ஆஃபீஸ் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காகவும் ஒரு மெத்தட் இருக்குது. பட் அதுக்கு வந்து கண்டிப்பாக இன்டர்நெட் தேவை. இப்போ நீங்கள் உங்களோட காமிச்சம் பார்த்தீங்களா, கூகுளோட ஷீட்ஸ், டாக் இந்த மாதிரி சொன்னேன்ல, இதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்டோட எம்எஸ் ஆஃபீஸையும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அது கம்ப்ளீட்லி ஆன்லைன். இப்போ நான் பார்த்த மாதிரி கூகுள் தான். ஸோ அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா, உங்களோட ஸ்டோரில் போய் நீங்கள் ஆஃபீஸ் அப்படின்றத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே கிடக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்டோரில் போய் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே நீங்கள் எம்எஸ் வேர்டாக இருக்கட்டும், எம்எஸ் எக்ஸலாக இருக்கட்டும், பவர் பாயிண்ட்டாக இருக்கட்டும், அவுட்லுக், ஒன் டிரைவ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேராக ஓப்பன் ஆகாது. டேரெக்டாக நீங்கள் கூகுளில் பார்த்த மாதிரி தான் டேரெக்டாக ப்ரௌசரில் கனெக்ட் ஆகி இது உங்களுக்கு ஒரு ப்ரௌசர் வெப்பேஜாக தான் இங்கே ஓப்பன் ஆகும். பட் இது MS எக்ஸல் தான், அஃபிஷியலான MS எக்ஸல் தான். இப்படி நீங்கள் ஆன்லைனில் இந்த சர்வீஸை யூஸ் பண்ணுறது உங்களுக்கு இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். நீங்கள் கூகுளில் பார்த்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே உங்களோட மைக்ரோசாஃப்ட்டோட OneDriveல ஸ்டோர் ஆகும். OneDrive இது யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு அக்கௌண்ட்டுக்கு 5 GB வரையும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெரியும் ஒரு ஆன்லைன் வேர்ட் டாக்குமெண்ட். ஸோ இதில் மொத்தமாக 3 சொல்ல வேண்டியது நான் உங்களுக்கு 4 சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு எது உங்களுக்கு சூட்டபிள், எது உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த லிப்ரே ஆஃபீஸையோ இல்லை ஓப்பன் ஆஃபீஸையும் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் ஸ்டேபிளான கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கூகுள் டாக்ஸையோ இல்லை அந்த மைக்ரோசாஃப்ட் MS வேர்ட் ஆன்லைனையோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எது வசதி அப்படின்னு பார்த்து நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ அவ்வளோதான், இவ்வளோதான் மேட்ரு. இப்போ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே இப்போ நான் சொன்ன சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம், எந்தெந்த நேரத்தில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு உடனே ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்கள இதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is RV from RV Tech Tamil signing off.